இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பைனாப்பிள் கேக். இந்த கேக்கில் பட்டர் ஆயில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸ், பைனாப்பிள் ஜூஸ், முட்டை, யோகர்ட். நான் லோ ஃபேட் யோகர்ட் யூஸ் பண்ணுறேன். வனிலா எசன்ஸ். இந்த டிஷ்ஷுக்கு நான் ஃப்ரெஷ் பைனாப்பிள் யூஸ் பண்ணுறேன். உப்பு, பேக்கிங் பவுடர், சுகர், நான் ரா கேன் சுகர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சுகர் வேணாலும் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். கேக் ஃப்ளார், கேக் செய்கிறதுக்கு தேவையான எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல கேக் ஃப்ளோரை போட்டுறேன். அடுத்ததாக பேக்கிங் பவுடர் போடுறேன். இதோட உப்பையும் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், இல்லைனா பேக்கிங் பவுடர் ஒரே இடத்துல இருக்கும். இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த யோகர்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். இதோட நம்ம ஒவ்வொரு பொருட்களாக சேர்த்து பீட்டர் வச்சு பீட் பண்ண போகிறோம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரையும் சேர்க்க போகிறோம். ஒரு ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம சேர்த்த அந்த சுகர் தயிரோடு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு அதை பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். தனியாக பிரித்து வச்சுருந்த முட்டையோட மஞ்சள் கருவை ஒன்றொன்னா சேர்த்து இதோட அடிச்சுக்க போகிறோம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரை ஹேண்ட் பீட்டரை வச்சு நல்லா அடிக்கிறோம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த எக் ஒயிட்டையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப லோ ஸ்பீடில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக நுர மாதிரி வரணும். அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இதோட பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கேக் ஃப்ளவர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒரே தடவை எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணால் கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட்டி ஃபார்ம் ஆச்சுனாலும் அதை நல்லா ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ யூஸ் பண்ணி உடச்சி விட்டுருங்க.
இதோட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸையும் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் ஜூஸையும் இதோட சேர்க்குறேன். நம்ம இப்போ சேர்த்த பைனாப்பிள் பீசஸ், பைனாப்பிள் ஜூஸ் எல்லாம் ஒன்றா சேரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதிக நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், கேக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையோட வெள்ளைக்கருவையும் இதோட சேர்த்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்த பிறகு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த ஃப்ளஃபினஸ் எல்லாம் போயிடும். ஸோ மெதுவாக ஃபோல்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறது பெட்டர். இந்த லோஃப் பேனை ஏற்கனவே பேக்கிங் பேப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வைக்கலாம். இந்த கேக் வேகிறதுக்கு 22லேருந்து 25 நிமிஷம் ஆகும். பாருங்கள், கேக் நல்லா ஃப்ளஃபியாக வருது. கேக்கை ஆற விடுறதுக்கு லோஃப் பேன்லேருந்து எடுத்துடலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டு. ஆறின உடனே பேக்கிங் பேப்பர் ஈஸியாக எடுக்க வரும். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. பேக்கிங் பேப்பரை எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கலாம். நல்ல திக்கான தயிர் இருந்தால் நல்லது. தயிரை நல்லா கட்டி இல்லாமல் ஹேண்ட் பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். இது கூட கேஸ்டர் சுகர் சேர்த்துக்கிறேன். கேஸ்டர் சுகர் நல்லா கரையிற வர மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட சேர்க்கறதுக்காக ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சிட்ருக்க யோகர்ட்டோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் இந்த ஒயிட் சாக்லேட் இதில் சேர்க்குறேன். திரும்பவும் இது ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா பீட் பண்ண இந்த யோகர்ட் மிக்சரை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரை வைக்கலாம். நம்ம பண்ண கேக்கை தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்திருக்கு. ஃப்ரீசரில் வச்சுருந்த அந்த யோகர்ட் மிக்சரை நம்ம கேக் மேலே ஊற்றி சர்வ் பண்ணலாம்.
பைனாப்பிள் கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சேனலில் வர்ற புது ரெசிபீஸ் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.